செவ்வாய் இரவு நேர பரிசுத்த ஆவியின் இழந்த நிலப்புலன்களை மீட்கும் மகா ஜெபம். சூனாமியம்மாள் 7 வருட பஞ்சத்தின் காரணமாக தன் நிலத்தையும் வீட்டையும் இழந்து அந்நிய தேசத்தில் வாழ்ந்தாள். பஞ்சம் தீர்ந்து அவள் திரும்பிய அதே நேரத்தில் ராஜா அவளுடைய கதையை கேட்டு அவளுக்கு சொந்தமான நிலத்தையும் 7 வருட வருமானத்தையும் முழுமையாக திரும்ப கொடுக்க கட்டளையிட்டார். 2 ராஜாக்கள் 8:1-6 வரை. இழந்ததையெல்லாம் ஒரே நாளில் பெற்றுக்கொண்ட மகா சாட்சி அவள். மகிமையின் பரிசுத்த ஆவியானவரை, இந்த இரவு வேளையில் உம்மை ஆராதிக்கிறேன். காலங்கள் கடந்தாலும் என் உரிமைகளை எனக்காக பாதுகாத்து வைத்திருக்கும் உமது நீதிக்காக ஸ்தோத்திரம். சூனாமியம்மாளுக்கு இழந்ததை திரும்ப கொடுத்த தேவனே, என் இல்லத்தையும் என் வாழ்வையும் இன்று உமது பிரசன்னத்தால் ஆளுகை செய்யும். நீதியின் தேவனே, சூனாமியம்மாள் ராஜாவின் சமூகத்தில் நின்றது போல நானும் பரலோக ராஜாவாகிய முன் நிற்கிறேன். என் உழைப்பின் பலன் மற்றவர்களால் அனுபவிக்கப்படுவதையும் என் ஆசீர்வாதங்கள் தாமதப்படுவதையும் பார்த்து என் உள்ளம் சோர்ந்திருக்கிறது. கர்த்தர் இன்னும் தேற்றுவார், என் எல்லைகள் நன்மையினால் பெருகும் என்ற உமது வாக்குத்தத்தத்தின்படி என் வாழ்வின் வறட்சி நீங்கி என் எல்லைகள் ஆசீர்வாதத்தால் நிரம்ப செய்வீராக. சூனாமியம்மாளுக்கு நிலத்தோடு சேர்த்து 7 வருட வருமானம் கிடைத்தது போல எனக்கும் திருடப்பட்ட செல்வங்கள், வஞ்சிக்கப்பட்ட உரிமைகள், தாமதமான ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் இன்று இரவு திரும்ப கொடுப்பீராக. அற்புதங்களின் ஆவியானவரே, என் வாழ்வில் மரித்து போன நம்பிக்கைகளையும் முடங்கிய காரியங்களையும் உயிர்ப்பிக்கட்டும். என் சரீரத்தில் உள்ள நோய்களையும் என் குடும்பத்தை பிடித்துள்ள கடன் சுமைகளையும் இன்று நள்ளிரவோடு முறியடிப்பீராக. என் பிள்ளைகளின் எதிர்காலத்தை உமது கரத்தில் ஒப்படைக்கிறேன். அவர்களுக்கு நன்மையும் மேன்மையும் அளிப்பீராக. கர்த்தர் இன்னும் தேற்றுவார் என்ற உமது வாக்குத்தத்தத்தின்படி என் கடந்த கால இழப்புகளை மறந்து ஒரு புதிய ஆரம்பத்தோடு நான் எழுந்திருக்க செய்யும். நாளை விடியும் போது சூனாமியம்மாளைப் போல நான் இழந்த அனைத்தையும் திரும்ப பெற்றேன் என்ற சாட்சியோடு நான் எழுந்திருக்க கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். ஆமேன்.